Hi friends, welcome to our Think Training track. புதிதாக இந்த சேனலை பார்க்கவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்று நாம் உலகின் அடுத்த 15 விசித்திரமான சவாரிகளை பற்றி பார்க்கப் போகிறோம். யார் எல்லாம் உலகின் முதல் 30 விசித்திரமான சவாரிகள் பகுதி 1 பார்க்கவில்லை எனில் கமெண்ட் பாக்ஸ் இல் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். 16வது சவாரி மனித Trebuchet. சுமார் $70க்கு இல் உள்ள மிடில்மோர் நீர் பூங்காவிற்கு வருபவர்கள் இந்த வாரிய Trebuchetல் இருந்து சுடப்படுவதற்கான சலுகையை செலுத்தினர். ஒரு இடைக்கால ஆயுதத்தை ஒரு கேளிக்கை சவாரிக்கு மாற்றுவது ஒரு நல்ல யோசனையாக தோன்றலாம். ஆனால் பிரதமர் முன்பு அறிவித்தபடி இந்த மனித குவன் மூலம் விஷயங்கள் வெளியேறவில்லை. 2002ஆம் ஆண்டில் ஒரு துரதிர்ஷ்டவசமான சவாரி வலையை தவறவிட்டு கொல்லப்பட்டார். 17வது சவாரி Ejection Seat. இந்த செமிட்ரெய்லர் பொருத்தப்பட்ட ஸ்லிங்ஷாட் 60 மைல் வேகத்தில் 200 அடி உயரத்தில் ரைடர்ஸை ஏவுகிறது. ரைடர்ஸ் உட்கார்ந்திருக்கும் 2 இருக்கைகள் கொண்ட நேற்று ஒரு மகத்தான காந்தத்தால் இயந்திரத்தின் அடிப்பகுதியில் வைக்கப்படுகிறது. மீள் கயிறுகள் இறுக்கமாக இழுக்கப்பட்ட பிறகு நடத்துனர் காந்தத்தை விடுவித்து வானத்தை நோக்கி நேற்று வெடிக்கிறார். இந்த குறிப்பிட்ட தலைகீழ் பங்கியின் உற்பத்தியாளரான டெக்னிக்கல் பார் தனது இணையதளத்தில் எஜெக்ஷன் சீட் ரைடர்ஸை 4.8 கிராம் அளவுக்கு உட்படுத்துகிறது என்று கூறுகிறது. 18ஆம் சவாரி ஸ்கை ஜம்ப். பேஸ் ஜம்பிங்கிற்கு அமைதியாக இல்லாத திரில் தேடுபவர்கள் ஸ்கைஜம்பில் சூடாக விரும்பலாம். அசல் சவாரி நியூசிலாந்தில் அமைந்திருந்தாலும் உயரமான பதிப்பு லாஸ் வேகாஸின் அடுக்கு மண்டலத்தில் எதிர்காலத்தில் திறக்கப்பட உள்ளது. ஸ்கைஜம்ப் என்பது ஆக்லாந்தின் புகழ்பெற்ற ஸ்கை டவரில் இருந்து கட்டுப்படுத்தப்பட்ட பாய்ச்சல் ஆகும். இது சியாட்டலின் விண்வெளி ஊசைக்கு ஒத்த கட்டிடமாகும். ஒரு கம்பியில் இணைக்கப்பட்ட பிறகு ரைடர்ஸ் 630 அடியில் இருந்து குதித்து 11 வினாடிகள் விழுந்து 50 மைல் வேகத்தில் வேகத்தை தாக்கும். 19ஆம் சவாரி வுண்டர்லேண்ட் கல்கர் ஏறும் சுவர். வுண்டர்லேண்ட் கல்கர் என்பது ஜெர்மனியில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு பூங்காவாகும். இது பழைய அணு மின் நிலைய உள்கட்டமைப்பை சுற்றி கட்டப்பட்டது. அது ஒருபோதும் முழுமையாக செயல்படவில்லை. ஒரு டச்சு தொழில்முனைவோர் 1991இல் சொத்தை வாங்கினார். இப்போது நீங்கள் அணு குளிரூட்டும் கோபுரத்தின் பக்கத்தில் ஏறலாம் அல்லது அதன் உயரத்தில் இருந்து ஒரு ஊஞ்சலை அனுபவிக்க முடியும். 20வது சவாரி டெவில்ஸ் வீல். அக்டோபர்ஃபெஸ்ட் கொண்டாட்டங்களில் பிரபலமான உங்கள் கேளிக்கை பூங்கா சவாரிகளை நீங்கள் ரசிக்கும் போது பார்வையாளர்களுக்கு முன்னால் அவமானப்படுத்த விரும்பினால் பிசாசின் சக்கரம் சரியானது. ஒரு பிசாசின் சக்கரம் வெறுமனே ஒரு வட்ட சுழல் தளமாகும். மேடையில் அது வேகமாகவும் சுழலும் போது மக்கள் உட்கார்ந்து இறுதியில் அவற்றை தூக்கி எறிவார்கள். இந்த மயக்கமான அனுபவத்தின் போது பார்வையாளர்கள் பார்த்து ஒரு வர்ணனையாளர் பைத்தியக்காரத்தனத்தை விவரிக்கிறார், உங்கள் செலவில் நகைச்சுவையாக பேசுகிறார். 21வது சவாரி பவேரியா வளைவு. ஆனுடன் ஸ்வார்ஸ்கார்ட் கண்டுபிடித்த பேயர்ன் குர்வி 1965இல் அறிமுகமானார். பாரம்பரியமாக ஒலிம்பிக் பாக்ஸ் பந்தயங்களாக பாணியில் வடிவமைக்கப்பட்ட பேயர்ன் குர்வ் சவாரிகளில் ஸ்லெட் போன்ற வண்டிகள் வட்ட வேகத்தில் அதிக வேகத்தில் பறக்கின்றன. வாதையில் உயர்வு மற்றும் வீழ்ச்சி ஆகியவை அடங்கும். மேலும் வேகம் அதிகரிக்கும் போது ரைடர் சவாரி மையத்தை நோக்கி சாய்வதைத் தொடங்குகிறார். 22வது சவாரி த என்டர்பிரைஸ். வழக்கமாக விண்வெளி கருப்பொருள் கிளாசிக் யூஎஸ்எஸ் என்டர்பிரைஸ் கிராபிக்ஸ் மூலம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த சவாரிக்கு 20 கோண்டோலாக்களில் ஒன்றில் 2 பேர் அமர்ந்திருக்கிறார்கள்.
ஏனெனில் பெரிஸ் வீல்ஸ்டை சவாரி சில மையவிலக்கு சக்தியை உருவாக்கும் அளவுக்கு வேகமாக சுழல்கிறது. உங்கள் இருக்கையில் நீங்கள் சிக்கிக் கொண்டவுடன் சவாரி உச்சியில் உங்கள் தலையை நேராக கீழே எதிர்கொண்டு தூக்கி எறிந்தால் முழு முரண்பாடும் கிடைமட்டத்தில் இருந்து 8 வரை சாய்ந்து கொள்கிறது. வார் காரணி 2. ஈடுபடுங்கள். 23வது சவாரி ஃப்ளோரைடர். பயணக் கப்பல்களில் பொதுவாக காணப்படும் ஃப்ளோரைடர் மற்ற சவாரிகளைப் போல உங்களை முழுமையாக கவனித்துக் கொள்ளாது. ஒரு உலாவல் அல்லது பாடிபோர்டிங் அனுபவத்தை பின்பற்றுவதற்காக ஃப்ளோரைடர் தொடர்ந்து 3 அங்குல அடுக்கு நீரை ஒரு சாய்வாக மேலே செலுத்துகிறது. இதனால் நீங்கள் ஒரே இடத்தில் தங்கி செயற்கை அலைகளை சவாரி செய்யலாம். சவாரி சில அழகான கண்கவர் தோல்விகளை உருவாக்குகிறது. 24வது சவாரி கிராவிட்ரான். ஒரு கிராவிட்ரான் என்பது முற்றிலும் மூடப்பட்ட சவாரி. இது குடியிருப்பாளர்கள் சுவர்களுக்கு எதிராக துடுப்பு பேனல்களுக்கு எதிராக சாய்ந்துள்ளது. பேனல்கள் மீண்டும் கோணப்படுகின்றன. சவாரி முழு வேகத்தில் சுமார் 24 RPM வரை மையவிலக்கு சக்திகள் ரைடர்ஸை பேட்களுக்கு எதிராக பின்னுக்கு தள்ளி சாய்ந்த கோணத்தின் காரணமாக அவற்றை மேலே தூக்குகின்றன. 25வது சவாரி ரவுண்ட் அப். ஒரு துடுப்பு சுவரின் பின்புறம் உங்களை தள்ள மையவிலக்கு சக்தியை பயன்படுத்தும் மற்றொரு சவாரி. நூற்பு சவாரி உங்கள் கால்களில் இருந்து எடையை எடுத்து பின்புற பேனலுக்கு எதிராக உங்களை அழுத்திய பின் ஒரு ஹைட்ராலிக் கை தூக்கி முழு தளத்தையும் சாய்த்து சவாரிகளுடன் சுவரில் உறுதியாக ஒட்டிக்கொண்டது. 27வது சவாரி ஸ்கைகோஸ்டர். ரைடர்ஸ் ஒரு விமானத்தில் இருந்து குதிக்கும் அனுபவத்தை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸ்கைகோஸ்டர் அடிப்படையில் ஒரு பெரிய ஊஞ்சலாகும். இது 1 முதல் 3 சேனல்கள் கொண்ட சவாரிகளை 300 அடி உயரம் வரை உயர்த்தவும் பறக்கவும் உதவுகிறது. இந்த சவாரிக்கு ஒரு தனித்துவமான விஷயம் என்னவென்றால் ரைடர்ஸ் தரையில் இருந்து நூற்றுக்கணக்கான அடி தூக்கி எறியப்பட்ட பின்னர் தங்களை விடுவிப்பதற்காக ஒரு கிழிந்த தண்டு இழுக்க வேண்டும். ஒரு பெரிய துளி மற்றும் ஊசலாட்டத்திற்கு பிறகு ரைடர்ஸ் ஒரு நிறுத்தத்திற்கு வரும் வரை முன்னும் பின்னுமாக ஊசல் பெறுகிறார்கள். 28வது சவாரி ஸ்டார் பிளேயர். குழந்தைகளுக்கான பாரம்பரிய ஸ்விங் சவாரிகளின் மாறுபாடு. ஸ்டார் பிளேயர் உங்களை தரையில் இருந்து உயர்த்தி உங்களை வேகமாக ஆடுகிறது. ரைடர்ஸ் தரையில் தொடங்குகின்றன. பின்னர் சுழலும் கோண்டோலா அவற்றை ஒரு கோபுரத்தின் மேலே உயர்த்தி ஸ்விங்கிங் அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக மாற்றும். உலகின் மிக உயரமான 6 கொடிகள் புதிய இங்கிலாந்தில் உள்ள ஸ்கைஸ்கிரேமர் 410 அடி உயரம். 29வது சவாரி டாப் ஸ்கேன். டாப் ஸ்கேன் என்பது உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் காணப்படும் சுழலும் சவாரி. இதில் 6 இலவச சுழலும் கோண்டோலாக்கள் உள்ளன. அவை தலா 5 இடங்களை கொண்டுள்ளன. இந்த சவாரி பயணிகளை தரையில் இருந்து தூக்கி மாற்று திசைகளில் சுழல்கிறது. கடிகார திசையிலும் எதிரெதிர் திசையிலும் மாறுகிறது. கோண்டோலாக்கள் தலைகீழாக புரட்டுவதற்கு இலவசம். பயணிகள் சுழலும் போது அவர்களை மூழ்கடிக்கும். 30வது சவாரி ஓர்பிட்டர். 1976ஆம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆர்பிட்டருக்கு மைய சுழலும் செங்குத்து அச்சு உள்ளது. இது வெளிப்படையான ஆயுதங்களை கொண்டு வெளியேறுகிறது. ஒவ்வொரு கையின் முடிவிலும் பயணிகளுக்கான இருக்கைகள் உள்ளன. முழு சவாரி செங்குத்து அச்சு சுற்றி சுழலும் போது இருக்கைகள் கொண்ட கார்களும் ஆயுதங்களின் அச்சில் சுற்றி வருகின்றன. சவாரிக்கு இயக்கத்தின் மற்றொரு மங்கலை சேர்க்க ஆயுதங்களை ஒருவருக்கொருவர் வெவ்வேறு உயரங்களுக்கு உயர்த்தலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.